கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கார்த்தி வந்து சவால் விடுறாங்க ரியா கிட்ட. உன்னை கூடி சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன், என் அண்ணனுக்கு உன்னை பற்றி உண்மை எல்லாத்தையும் புரிய வைப்பேன் அப்படிங்கிறப்ப, என் காதல் உண்மையானது, அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனந்துக்கு புரிஞ்சால் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மீனாட்சி வந்து வெளியில் போயிடுறாங்க. அடுத்தது வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமி அம்மா. நீ வந்து மனசை போட்டு குழப்பாதங்க, தைரியமாக இருன்னு அருணாச்சலம் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நம்ம பையன் வந்து இப்படி இல்லப்பட்ட மாதிரி முடிவெல்லாம் எடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலமையில வந்து பார்க்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே, இவன் ஏன் இவ்வளோ மோசமானவன் ஆகிட்டான்னு எனக்கு சுத்தமாக புரியலை. பாவம் மீனாட்சின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. விடு, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆனந்தை வந்து உள்ளே தூக்கி வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரியா வந்து என்ன செய்கிறது, ஆனந்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு ஐடியா தெரியாமல் உட்காந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஐஸ்வர்யா அம்மாவும் நல்ல வேலை சரியான சந்தர்ப்பம் கிடச்சிச்சு, இந்த சொத்தை வந்து பிரிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலாம். இந்த ஆனந்தை வச்சே வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு மொத்த சொத்தையும் கொண்டு வந்துட்டு அவனையும் வெளியில் நடுத்தரில் நிப்பாட்டிட்டு கார்த்திகையும் வந்து வீட்டை விட்டு துரத்துன மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் போட்டுடலாம் அப்படிங்கிறப்ப தோளில் கை வைக்கிறாங்க. பார்த்தோன்னு டக்குன்னு பயந்துடுறாங்க. அப்போ தான் ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, என்னம்மா ரொம்ப பலமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே, இந்த ரியா தான் நமக்கு கிடச்ச துருப்பு சீட்டு, அவளை வச்சே இந்த சொத்தை பிரிக்க விடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் பிரிக்க வாய்ப்பே இல்லைம்மா, நீ அவசரப்படாத, என் மாமியாரை பற்றி உனக்கு தெரியாது. இங்கே பாரு, 2 பசங்களும் சேர்த்து சொத்து வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, வேறு வழியே கிடையாது, அவள் பிரித்து தான் ஆகணும். போதா குறைக்கு இந்த ரியாவை வச்சு தான் நம்ம வந்து ஊதி பெருசாக்கணும் ஆனந்த, அப்போ நிச்சயமாக சொத்து நம்ம பேரில் கிடச்சிரும். இப்போ போய் முதல்ல அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. நீ என்னோட மகன் மாதிரி தாம்மா, இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்திருக்க, ஆனால் உன்னை யாராவது வந்து மதிக்கிறாங்களான்னு பாரு. போதா குறைக்கு உன் புருஷனை வேற வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வீட்டில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே இந்த கார்த்தி எடுக்கிற முடிவு தான் இந்த குடும்பம் இருக்கும். நாங்களும் வந்து பல ட்ரிப்பு வந்து இப்போ பேசி பார்த்துருக்கோம், ஆனால் அந்த அபிராமியமாக அசையவே இல்லை. இப்போ உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மொதல் விஷயம் வந்து என்னென்னா, நீ வந்து சாவித்திரி மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நல்ல வந்து உன் புருஷனை பிடிச்சிக்கணும். மறுபடியும் நீ விட்டுறக்கூடாது. நீ விட்டேன்னா உன் புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லினதுக்கப்புறமேட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். நீ ஒன்றும் செய்ய வேணாம், வா வந்து வக்கீலில் பார்த்துட்டு நம்ம முதல்ல ஆனந்தை வந்து ஜாமீனில் எடுப்போம், அதுக்கடுத்து அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனில் எடுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி அம்மா, அதுக்கப்புறமேட்டுக்கு ரியா வந்ததுக்கப்புறமேட்டுக்கு லாயரோடு வந்து பேசுகிறாங்க. அவரை வந்து ஜாமீனில் விடுங்க அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் விட முடியாது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், அவர் பேரில் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கு, நாங்கள் வந்து பெரிய சொசைட்டிலேருந்து இருக்கோம் அப்படின்னதுக்கப்புறம், சரி இவர் வந்து எந்த வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் ஓடி போக மாட்டார், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து நிச்சயமாக சொல்லுவோம், இவரோட பாஸ்போர்ட் இதெல்லாம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா, அப்புறம் என்ன அப்படின்னோம். சரி, நீங்கள் வந்து டெய்லி வந்து சைன் போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னா சீக்கிரம் பண்ணிக்கோங்க அவங்க ஒய்ஃப் கூட அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ராஜேஸ்வரி வந்து எல்லாத்துக்கும் மீனாட்சி தான் காரணம், அவளை உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னப்ப, மீனாட்சிலாம் எதுவும் பண்ணலை, அவளுக்கு எதுவுமே தெரியாது, கார்த்திக் சொல்லி தான் பண்ணியிருக்கான். கார்த்திக் வந்து மொத்த சொத்தையும் வந்து அவனே வச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஏற்கனவே நாங்கள் ரெசார்ட் வாங்கினப்பையும் சரி, அதே மாதிரி சொத்து கேட்டப்பையும் சரி கொடுக்க முடியாதுன்னு உங்கள் அம்மா மூலமாகவே சொல்ல வச்சுட்டான். அதே மாதிரி இப்போ உங்களையும் வந்து கார்னர் பண்ணுறான். நீங்கள் கொஞ்சம் உஷாராயிக்கங்க, இல்லைன்னா உங்களை நம்பி வந்த ரியாவும் பிரச்சனையாகி போயிடும். 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு மொத்த சொத்தையும் அவனே எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து நீங்கள் தான் எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணிக்கணும், பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, நாங்கள் தான் வந்து உங்களை பெயில் எடுத்தோன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னா, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு செம கோவத்தில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கற்றுன்னு கத்துறாங்க. அபிராமி அம்மா வந்து எதுக்குடா இப்போ இந்த கத்திக்கிட்டு இருக்கேன்னு அருணாச்சலமும் கேட்குறப்ப, பின்ன என்ன, இந்த குடும்பத்தில் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி வெளியில் அழைச்சிட்டு போகிறாங்க, நீங்கள் வந்து யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த குடும்பத்துக்கு நான் வேண்டாதவனா ஆகிட்டேன்னு தானே அர்த்தம். அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த குடும்பமும் வேண்டாம், உங்கள் யாரும் சொந்த பந்தமும் தேவை கிடையாது அப்படின்னோன்னா, அண்ணன் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதன்னு கார்த்தி சொல்கிறேன். நீ முதல்ல பேசுகிறத நிப்பாட்டு அப்படின்னோடனே ரியா வந்து, ஏன் அவர் பேசினா என்னென்னா, நீலாம் பேச தகுதியே கிடையாது, குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுக்கும் அப்படின்ட்டு தீபா சொன்னோன்னே வந்து, பார்த்தீங்களா என்னை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறாவ அப்படின்னோடனே, நீங்கள் யாரும் பேச தேவையில்லை, நாளைக்கு காலையில் லாயர் வருவார், என் சொத்தை லீகலாக பிரித்து எழுதி கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து கார்த்தி வந்து, அவன் கேட்டுட்டானா நான் கொடுத்துருவேனாமா, நீ ஒன்றும் கவலைப்படாது, தைரியமாக இரு, அவன் அப்படிலாம் நான் வந்து இந்த குடும்பத்தை வந்து பிரிய விட்டுற மாட்டேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மாவுக்கு ஆறுதல் கார்த்தி வந்து தீபா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க.
ஆமாம், இந்த ஆனந்த் எப்படி வெளில வந்தான்? நிச்சயமாக வந்து யாராவது எடுத்திருப்பாங்க வெயில்ல அப்படின்னு. அவள் தான் எடுத்திருப்பா அப்படின்னோன்னே, யார் எடுத்தா என்ன? ஆனால் அவனோட மனசை மொத்தமாக கலைச்சி வச்சுருக்காங்க. அவன் சொத்து பிரிச்சே ஆகணுங்கிறான். இப்போ வந்து இதை முதல்ல வந்து அம்மாவை வேற கவலையில் இருக்காங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையை கூடி சீக்கிரம் சரி பண்ணணும்னு கார்த்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட அட்டகாசமாக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்.